நம்ம எல்லாமே எதிர்பார்த்து பண்ணுறதை விட உல்டாவாயிடுச்சு இந்த வாட்டி. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறைஞ்சது. $115 அதிகபட்சம் போனது. இன்னைக்கு $74 $77 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் இன்னும் ஜாஸ்தி போகும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தங்கத்தோட விலையும் ஏன் ஒரே நாளில் $3040 இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்கேஸ் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து இன்னைக்கு சொல்ல முடியாது, இந்த மாசத்துலேயே வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா 6% ஆக்கிட்டாங்கன்னா கிராமுக்கு வந்து ஒரு 10,000 இல்லை 12,000 வர வாய்ப்புகள் இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைரநகை வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் எழுந்திருக்கு அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா ஈரான் டீல் சைன் பண்ணிட்டாங்க சார். 14 ஒப்பந்தங்களோட ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலைகள் வந்து இறங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து எல்லாரும் நினைச்சாங்கன்னா கச்சா எண்ணெய் விலை இறங்குது, தங்கம் விலை ஏற நினைச்சாங்க. பட் தங்கம் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சிக்கிட்டு வருது சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்கம் விலை சரிகிறதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது பார்த்தோம்னா நம்ம எல்லாமே எதிர்பார்த்து பண்ணுறதை விட உல்டாவாயிடுச்சு இந்த வாட்டி. போர் நிறுத்தம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயில் ப்ரைஸ் குறையும். அது குறைஞ்சிது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரைஸ் நல்ல ஃபாஸ்ட்டில் போச்சு. அதாவது $115 வரைக்கும் போச்சு. ப்ளஸ் அதோடைய ப்ரீமியம் திரும்பி போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கப்போ தங்கத்தோட விலை குறைஞ்சிது. அப்போது டாலருடைய ப்ரைஸ் குறைஞ்சின்னா தங்கத்தோடைய ப்ரைஸ் ஏறும் அப்படி தான் நம்ம கூட ஏற்கனவே நடுவில் ஒரு இதில் பேசணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் அது இல்லை. என்ன ஆகிடுச்சுன்னா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குறைஞ்சிது. $115 அதிகபட்சம் போனது. இன்றைக்கி $74 $77 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. சரி, இந்த அளவுக்கு வர்றப்போ தங்கத்தோட ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தில் இன்வெஸ்ட் ஜாஸ்தி போகும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தங்கத்தோட விலையும் ஏன் ஒரே நாளில் $3040 இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி அதனுடைய வட்டி விகிதம், அந்த வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை வந்து கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. அதற்கு முன்னாடி இருந்த அதனுடைய சேர்மன் ஜெரோம் பவுல்னு சொல்லி அவர் இருந்தார். அவருக்கும் ட்ரம்ப்புக்குமே மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னென்னா, ட்ரம்ப் வந்து அந்த வட்டி விகிதத்தை கூட்டணும் அப்படின்னாரு. அவர் கடைசி வரைக்கும் கூட்ட முடியாது, குறைச்சிக்கிட்டு தான் இருப்பேன். எதுன்னா ரீசன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன், விலைவாசி ஏற்றம். ஒவ்வொரு பொருளுமே விலைவாசி ஏற்றதற்கு அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த வட்டி விகிதத்தை குறைச்சா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும், இல்லை நாட்டுக்கு அது நல்லதில்லை அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. ட்ரம்ப்பு தானே, நான் எப்படியோ ஒன்று ஜிமிக்ஸ் பண்ணி நான் வந்து என் நாட்டை காமிக்கணும் உலக நாடுகளில் அப்படின்றது அவருடைய கணக்கு. அதனால் அவர் எவ்வளோ சொல்லியிருந்தார், அப்போ அவர் கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபெடரல் ரிசர்வனுடைய புதிய சிஇஓவாக மிஸ்டர் கெவின் வார்ஷ் வந்தார். கெவின் வார்ஷும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் ட்ரம்ப்புக்கு சாதகமாக செய்வார் அப்படின்னு பார்த்தா அது இல்லை. லாஸ்ட் நடந்த மீட்டிங்கில் ஒரு 19 பேர் கொண்ட குழு, திட்டக்குழு மீட்டிங்கு, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பேசி இல்லை இப்போதைக்கு வந்து சுச்சுவேஷன் சரியில்லை, இந்த டைமில் வந்து நம்ம ஏற்றுனோம்னா திருப்பி இன்னும் விலைவாசி வந்து இன்னும் நிறைய கண்ணாப்பின்னு போகும், இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி இருக்கும், அது நாட்டுக்கு நல்லதில்லை, அதனால் இப்போதைக்கு ஏற்ற வேணாம். ஆனால் கூடிய விரைவில் அது ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அந்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு தான் விலையை நிர்ணயம் பண்ணுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுவார், இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து உள்ளே வராங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த விசா H1B விசா எடுக்கணுனாலே அவங்களுக்கு இது தரணும், இவங்களுக்கு வந்து 98 லட்ச ரூபா அவங்க கட்டணும் அப்படின்னாரு. உடனே அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே கோல்டு ரேட் ஆரம்பிச்சிது. இந்த நாடு மீது நான் வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அது மாதிரி தான் இப்போ இருந்த ஸ்டேட்மெண்ட்டும். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஃபெட்டு மீட்டிங்கில் வந்து என்னன்னா, இனி வரும் இப்போ கூட்டலை, ஆனால் அடுத்த மீட்டிங்கில் நிச்சயமாக நாங்கள் கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். அதனுடைய விளைவு உடனே அதில் எப்பயும் போல தான் தங்கத்திலேருந்து வித்ட்ரா பண்ணி அதை கொண்டு போய் அதில் போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். அப்போ இதனால தான் வந்து தங்கம் விலை வந்து இறங்கிட்டு இருக்குங்களா சார்? கண்டிப்பாக சார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வந்து தங்கம் விலை ஏறவே ஏறாது. அதாவது ஏறினாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2% 4% ரிட்டர்ன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் போகிற ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கம்மியான ரிட்டர்ன் கொடுக்குன்ற மாதிரி ஒரு கூற்று வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதை யாருமே ஒன்றுமே கருத்து சொல்லவே முடியாது. இப்போ அடுத்த 10 வருஷத்துக்குலாம் இமேஜினே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிற வாழ்கிற காலம் இந்த இப்போலாம் வந்து ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா எதோ என்னென்ன சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையும். அதே மாதிரி இது வரைக்கும் இல்லாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றும் புது புது விஷயமா இருக்குது. வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே ஒரு கோல்டை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முதல்லலாம் அப்படி இல்லை. முன்னொரு காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும், எந்த ஒரு பொருளாதாரத்தில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் கோல்டு ரேட்டை அதை பாதிக்காது.
ஆனால் இப்போது ஒவ்வொன்றுமே பாதிக்குது. அப்படி பாதிப்பு வரும் பட்சத்தில் தங்கத்தின் மீது தான் முதலீடு திரும்புது. அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் 10 வருஷத்துக்குலாம் யாராலுமே கணிக்கவே முடியாது. இப்போ ஒரு சிலர் சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அதே டைமில் வல்லுநர்கள் அப்படின்றது வந்து தனிப்பட்ட மனுஷன் இல்லாமல் பல பெரிய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் யூஎஸில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மிகப்பெரிய நிதி நிறுவனம் ஜேபி மார்கன் 40% அது சாணி கேள்விப்பட்டேன் சார். நீங்கள் வச்சுருக்கீங்க. மேபி அடுத்த கேள்வி கூட இருக்கலாம். அதான் வச்சிருந்தேன். நானே அதுக்கு முன்னாடி ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டேன். நான் ஜேபி மார்கன் அதனுடைய சிஇஓ பார்த்தீங்கன்னா ஜேமி டிமான்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் 40% இன்னும் விலை ஏறும். 40% விலை ஏறும்னா எவ்வளோ? இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் கிராமுக்கு 21,000 13,500 அப்படியே 40% அப்படியே ஸ்ட்ரைட்டாக போச்சுன்னா 20,000 per கிராம். 20,000 per கிராம் அப்படின்னா எவ்வளோ? 1,60,000 ஒரு சவரன். ஏற்கனவே இருந்தது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,34,400 உச்சபட்சமான விலை. இன்றைக்கி இருக்கிறது 1,12,000. இப்போ இங்கேருந்து ஒரு ட்ராவல் பண்ணணும்னா நியர்லி கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏறணும். அதுவும் என்ன சொல்லியிருக்காங்க ஜேபி மார்கனில் சிஓனா, அடுத்த ஓரிரு மாதங்களில் சரி அவர் தான் அந்த ஒரு பேங்க்கில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் அதனுடைய சிஇஓ டேவிட் சைமன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரும் இதே தான் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு $6,000-7,000 போகும் அப்படின்னா. இதெல்லாம் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள். அவங்களாம் வந்து இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட்டில் இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 அப்படின்னா அதில் இருக்கிறவங்க 2. அவங்களே இப்படி சொல்கிறாங்க. இன்னும் சில மாதங்கள்னால் என்ன, இன்றைக்கி ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே இந்த விலையை வருன்றாங்க. அப்படி பாருங்கள், இப்போ ஒரு உலகளாவிய அளவில் இருக்க ஒரு நிதி நிறுவனம் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க. வேறு மற்றவங்க 10 வருஷத்துக்கு ஏறாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் கிடையாது. இது வந்து நிதர்சனமான உண்மை. அது 3 மாதம் இல்லையா, அடுத்த இன்னும் ஒரு 6 மாதத்தில் கூட ஏறலாம். ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தங்கமலை உயரணும்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி இருந்தால் மட்டும் தான் தங்கமலை உயரணும்னு சொல்லியிருந்தீங்களா சார்? இல்லை ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அவங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்த 1 or 2 months வந்து மேபி ஏதாச்சும் நிகழ்வுகள் நடக்கும்ன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி சொன்னாங்களா? இல்லை என்ன காரணங்களால சார் 40% ஏறும்னு சொன்னாங்க? கரெக்ட், அது சரியான கேள்வி நீங்கள் கேட்குறது. என்ன வரப்போகுது நம்ம இல்லை, எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி இப்போ கோல்டு ஏறிக்கிட்டே 1.5 வருஷமாக ஏறிக்கிட்டே இருந்த தங்கம் 1.5 வருஷம் 18 மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. 15 டிசம்பர் 2024 நான் சொல்கிறேன். அவர் பதவி ஏற்றது 20 ஜனவரி 2025. அதிலிருந்துமே ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி வரவும் பல நிகழ்வுகள் நடக்க கோல்டு விலை தாக்கம் வச்சு இப்போது ஜனவரிக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாச்சு. மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஓரளவுக்கு ஏறுற வேலை நின்று போச்சு. இப்போ தான் ஆயில் வந்தனால இதில் கொஞ்சம் இறக்கம். இப்போ இந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னையும் திரும்பவும் எல்லாருடைய பார்வையும் தங்கத்தின் பக்கம் தான் வரும். வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களில் மட்டும்தான் இமீடியட்டாக பணம் பார்க்க முடியும், எளிதில் பணம் பார்க்க முடியும் அந்த பெரிய பெரிய முதலீட்டாளர்கள். அப்படின்றப்போ அந்த தங்கம் அதில் முக்கியமான ஒன்று. நம்பர் 1 வைக்கிறது தங்கம். அப்படி நம்பர் 2ன்றது ஷேர் மார்க்கெட் சொல்லலாம். அப்புறம் ஆயிலு, இந்த மாதிரி கச்சா எண்ணெய், டாலர்ஸ், இது மாதிரி சொல்லலாம். நம்பர் 1 தங்கம் தான். அதனால் மற்ற சுமூகமான ஒரு நிலவரம் வந்துருச்சு, எந்தவித பதட்டமும் இல்லை அப்படின்னாலே அடுத்த நெக்ஸ்ட் தங்கம் வந்து தன்னுடைய பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய செலவணி அதிகரிக்கிறது காரணத்தினால பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தங்கத்தை வாங்காதீங்க நம்ம சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டீல் சைனும் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து இம்போர்ட் டியூட்டி ஏற்றுனாங்க. அதனால் 6% 15% ஏற்றுனாங்க. இப்போ அகைன் 6% எப்போ சார் குறைப்பாங்க? வாய்ப்புகள் இருக்கா சார் குறைக்கிறதுக்கு? இது மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இமீடியட்டாக எடுத்துகிட்டு இமீடியட்டாக குறைச்சா அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். இதுவே வந்து மக்கள் இப்போயும் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, சரி இதனுடைய வரிச்சுமை மக்களின் தலைமையில் தான் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த 9% இன்றைக்கி இல்லை, குறைஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி தங்கத்தோட விலை வெறும் 1 லட்சம் தான். இன்னும் 1,12,000 போயிருக்கு. 1 லட்சம் தான் அந்த அளவுக்கு வந்துடும். ஆனால் இப்போ அவ்வளோ சீக்கிரம் இவங்க எடுக்க மாட்டாங்க. முதலையே வந்து ஏகப்பட்ட நாங்கள் வந்து கோரிக்கைகள் கொடுத்து ஒவ்வொரு முறையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி குறைச்சாங்க. ஆனால் இந்த முடிவு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது தேவையே இல்லை. இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து எக்ஸஸ் பண்ணி 15% போட தேவையே இல்லை. ஆனால் இதனால் திரும்பியும் கள்ளக்கடத்தல் வழியாக தங்கம் வர ஆரம்பிக்குது. அப்படி இப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இதுவும்
குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இம்போர்ட் டியூட்டி அதிகரிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம 70 டன் கிட்ட இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ வந்து 20 டன் 30 டன் தான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி சில தகவல்கள் வந்துச்சு சார். அது உண்மையா சார்? இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ எப்பயும் போல தான் இம்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது இன்னும் குறையல. அவங்களுக்கும் என்னங்க இது இவங்க இம்போர்ட் டியூட்டியை ஏற்றி போட்டால், இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கேமராமேன் தம்பி இருக்கார். இப்போ வந்து இவர் ஒரு இடத்துல ஒரு கேமராவை வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க, கொடுக்க போகிறாரு. அந்த ஹோல்சேல் கடையில் சொல்கிறாரு, நீங்கள் போன வாட்டி 10,000 கொடுத்து வாங்கினீங்க, அந்த கேமராவோட விலைலாம் இன்றைக்கி 15,000 அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வைங்க. இவர் என்ன பண்ணுவார், 15,000க்கு வாங்கி கஸ்டமருக்கு 16,000க்கு கொடுப்பாரு. முதல்ல 10,000க்கு வாங்கி 11,000க்கு கொடுத்தாரு. இப்போது மாற்றி கொடுக்க போகிறார். அதே மாதிரி தான் இந்த இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த புல்லியன் இம்போர்ட்டர்ஸ்லாம், அவங்களுக்கு என்ன, இவர் 15% போட்டால் என்ன, 25% போட்டால் என்ன, எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த பக்கம் கடைக்காரர்களுக்கு விற்பார். கடைக்காரர் மக்களுக்கு விற்பாங்க. ஆகும்போது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வித லாஸ் கிடையாது. மக்கள் தான். அதுதான் நான் திரும்பி சொல்லுவேன். இந்த வரி சுமை வந்து மக்கள் மீது தான் போய் விழுந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இதை குறைக்கணும். ஏன்னா மற்ற நாடுகள் யாருமே இந்த அளவுக்கு இல்லை. அவங்களாம் 5% 6% தான் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இம்போர்ட் டியூட்டி கிடையாது. நம்ம மட்டும்தான் இப்போ 15% இம்போர்ட் டியூட்டி, 3% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி விட்டுடலாம், அது வந்து ஒன்றும் இல்லை. இன்னும் இந்த இம்போர்ட் டியூட்டியை இவங்க குறைச்சிட்டாங்கன்னா கள்ளக்கடத்தல் வழியாக வர தங்கம் நின்று போயிடும். இப்போ அப்படி இல்லையா, இன்றைக்கி ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 15 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது அவனுக்கு, மறைமுகமாக நான் சொல்கிறது. அதனால் யாருமே சில அந்த ஆட்கள் வந்து செய்வாங்கல்ல, குறைஞ்சி போயிடுச்சு, அந்த பேலன்ஸே இல்லை, 15 லட்ச ரூபா வித்தியாசமே இல்லைன்னா எவன் கடத்திட்டு வர போகிறான்? அந்த மாதிரி அதை கொஞ்சம் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் எடுத்துக்கலாமே சார், வெள்ளியும் வந்து அபரிவிதமாக வந்து இறங்கிட்டு இருக்குல்ல சார், அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வெள்ளி வந்து அபரிதமாக இறங்கிருக்கிற தங்கத்தோடு சேர்ந்து அதை ட்ராவல் பண்ணும். நல்லா பாருங்கள், தங்கம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது, வெள்ளி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இல்லை தங்கம் வந்து விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வெள்ளி ஏறிக்கிட்டே இருக்குது. என்னைக்காவது நடந்திருக்கா? அது ரெண்டுமே வந்து ஒன்றோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு, அதாவது சிஸ்டர் கன்சர்ன் சொல்லுவாங்க, அது மாதிரி இதுவும் உன்னுடைய விலை. அதனால் தங்கம் இந்த அளவுக்கு இறங்கிட்டு இருக்கு, வெள்ளியும் அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு ஏற்றத்தில் தான் இறங்கியிருக்கே தவிர அது ஏற்கனவே இருந்த ப்ரைஸை விட்டு கம்மியாக போகலை. கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு. ஓகே சார், சின்ன டவுட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13,600 விற்பனை செய்யப்படுது சார் ஒரு கிராமுக்கு வந்து. இப்போ இன்கேஸ் வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து இன்றைக்கி, அதாவது இப்போ சொல்ல முடியாது, இந்த மாதத்துலேயே வந்து கம்மி பண்ணிட்டாங்கன்னா 6% ஆக்கிட்டாங்கன்னா கிராமுக்கு வந்து ஒரு 10,000 இல்லை 12,000 வர வாய்ப்புகள் இருக்கா சார்? 10% குறையும். இன்றைக்கி வந்து 13,500 வச்சுக்கோங்களேன். அப்போ 1,350 குறையும். அப்போது உங்களுக்கு 12,150 12,200 சுமார் அந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகே சார். இப்போ இந்த மாதத்தில் வந்து உங்கள் ப்ரெடிக்ஷன் படி எவ்வளோ சார் கிராம் ஏறும்? இல்லை, இந்த மாதம் அப்படின்றத இப்போலாம் வந்து நம்ம சொல்லி இந்த நம்ம எடுக்கிற பேட்டியை ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே அடுத்த மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வீடியோ போகிறதுக்குள்ளேயே கரெக்ட், அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இன்னும் இந்த நெக்ஸ்ட் வீக் வருது இல்லையா, அதில் கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 4th வீக் ஆஃப் ஜூன்லலாம் கொஞ்சம் உச்சத்துக்கு போகும். அதாவது வந்து ஒரு 1,20,000 அளவு கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.